ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சம்பா கோதுமை ரவை கேசரி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ரவையில் தான் செய்வோம். இது கோதுமை ரவையில் நம்ம செய்கிறோம். சம்பா கோதுமை ரவை ரொம்ப ஹெல்த்தி தான். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா திராட்சைலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் நம்ம கோதுமை ரவையை வறுத்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதை இப்போ நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி நம்ம சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவையை சேர்க்கலாம். நம்ம ரவை மட்டும்தான் 1க்கு 2 யூஸ் பண்ணுவோம். இது கோதுமை ரவைனால நம்ம 1க்கு 3 தண்ணி நம்ம ஊற்றணும். இப்போது இதோட 2 ஏலக்காய் நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வத்திருச்சு. இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இலகும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கொஞ்சம் நேரத்தில் நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் எரிக்கும். இப்போ இதோட நம்ம முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொங்கல் மாதிரி இருக்குது. வாசனையும் அதுக்கு மேலே செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சோண்டு நெய் சேர்க்கலாம். இதுக்கு நெய் தேவைப்படாது ஜாஸ்தி. நம்மளுக்கு சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.